ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட நம் கண்களை மூடி நாம் ஜெபித்து ஆராதனை ஆரம்பிக்கலாம். தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். உங்கள் பரிசுத்தமும் இரக்கும் உள்ள நல்ல தகப்பனே, நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே நாங்கள் நிற்பதும் நிர்மலமாக இருப்பதும் சுத்த கிருபை. ஆண்டவரே, கடந்த வாரம் முழுவதுமாய் தேவரே கண்ணின் மணி போல பாதுகாத்து எங்களை மட்டுமாய் எங்களை நடத்தி வந்தீரே, கொடா கூடி நன்றி செலுத்துகிறோம். வருஷத்தை நன்மையால் முடிசூட்டுகிற எங்கள் தகப்பன் ஆண்டவரே, இந்த வருடத்தில் இந்த நிமிடம் வரைக்கும் ஆண்டவரே தேடுகிற பிள்ளைகளுக்கு, ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கு, தொழுது கொள்கிற பிள்ளைகளுக்கு, மாலை தெரிந்து கொள்ளப்பட்ட பிள்ளைகளுக்கு சகலத்தையும் நன்மைக்கே நடத்தி வருகிற தயவுகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுதும் ஆண்டவரே எங்கள் மத்தியிலே பிரசனம் கடந்து வரட்டும். பரிசுத்த ஆவியானுடைய ஆசீர்வாதம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். ஜெபத்திலே கலந்து கொள்ளுகிற, ஆராதனை கலந்து கொள்ளுகிற, கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற, கவனிக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் இந்த நாளிலே ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, சரீரத்திலே பலவீனத்தோடு இருப்பவர்களுக்கு இந்த நாளுக்கு விடுதலை உண்டாகட்டும். குடும்பத்திலே ஒரு சமாதானம் உண்டாகட்டும். மனதிலே ஒரு நிம்மதி உண்டாகட்டும். ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. சமாதானக்காரனாமே எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே எங்களை அபிஷேகத்தை நடத்தும்படியாக ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் முடிவு வரை பரிசுத்த ஆவியின் மத்தியிலே ஆண்டவரே அசைவாடி ஆட்கொண்டு ஆண்டவரே நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். கிருபைக்குள்ளாய் மூடிக்கொள்ளும் ஆசீர்வதியும் இயேசு மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பாடலை பாடி கர்த்தரை நாம் ஆராதிப்போம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, நம்மை காண்கிற தெய்வத்தை நோக்கி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை நாம் ஆராதித்து தேவனை நாம் மகிமைப்படுத்துவோம். ஸ்தோத்திரம். சேர்ந்து பாடுவோம், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன், என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நாம் அமர்வதும் நாம் எழுவதும், நாம் அமர்வதும் நாம் எழுவதும் நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன், என்னை நன்றாய் நீ அறிந்திருக்கின்றேன். என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன், எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாமே அறிந்திருக்கின்றேன். நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நான் நடந்தாலும் படுத்தாலும் அப்பா நீர் அறிந்திருக்கின்றேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா. என்னை காண்பவரே, தினம் காப்பவரே, என்னை காண்பவரே, தினம் காப்பவரே. இன்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். பாடுவோம். இன்னும் நெருக்கி நெருக்கி சுற்றி என்னை சூழ்ந்திருக்கின்றேன். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றேன். நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு
ராஜா என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. முழுவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. முழுவையும் கண்கள் கண்டன, மறைவாய் வளர்வதை கவனித்தீரே. அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். அதிசயமாய் பிரமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர். நன்றி ராஜா, உம்மை இயேசு ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே, என்னை காண்பவரே, தீனம் காப்பவரே. ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். பாடுவோமா? ஆராய்ந்து அறிந்திருக்கின்றேன், சுற்றி சுற்றி சூழ்ந்திருக்கின்றேன். நான் அமர்வதும் நான் எழுவதும், நான் அமர்வதும் நான் எழுவதும் நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன், என்னை நன்றாய் நீர் அறிந்திருக்கின்றேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆண்டவர் தாமே நம்ம ஒவ்வொருவரையும் மட்டுமாய் ஆண்டவர் நடத்தி வந்திருக்கிறார். அவர் நல்ல ஒரு தெய்வம். அல்லேலூயா. ஆமா, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள். கர்த்தர் ஒரு நாள் நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல, நம்மை கரம் பிடித்து நடத்துகிற தேவன். இந்த நாளிலுமா கூட நம்ம வேதத்திலிருந்து ஒரு சில வசனங்களை நாம் தியானிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 7வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதலால் இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லேலூயா. எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளில் கூட ஆண்டவராகிய இயேசு அங்கே ஒரு வார்த்தைகளை சொல்லுகிறார். என்ன சொல்றாருன்னா, இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். நானே வாசல் என்று இங்கே குறிப்பிடுகிறார். ஆண்டவர் இயேசு அவர் தாம் செய்து வந்ததான ஊழியங்களிலே, அவர் அறிவித்து வந்ததான நற்செய்திகளிலே அநேக இடங்களிலே நானே என்கிறதான வார்த்தைகளை அவர் உபயோகப்படுத்துகிறார். நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். ஜீவ அப்பம் நானே என்று சொல்றார். நானே உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறேன், ஒளியாய் இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். இப்போ ஒவ்வொரு இடங்களிலும் நானே என்று தன்னை முக்கியப்படுத்தி தன் வழியாய் வருகிறதான நன்மைகளை, விடுதலைகளை, ஆசீர்வாதங்களை தன் மூலமாய் ஜனங்கள் பெற வேண்டும் என்று சொல்லி அநேக இடங்களிலே தன்னை குறித்து நானே என்று சொல்லுகிற காரியங்களை நாம் பார்க்கிறோம். நானே என்று அவர் சொல்லுகிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, என்னால என்று உங்களுக்கு எந்த நன்மைகளையும் இந்த உலகத்திலே பெற முடியாது. என்னை இல்லாமல் உங்களுக்கு வேறு தேவனும் இல்லை, என்னை இல்லாமல் ரட்சகரும் இல்லை, என்னை இல்லாமல் உங்களுக்கு மீட்பும் இல்லை. அதில் அநேக இடங்களுக்கு தம்மிடம் சூழ்ந்திருக்கிறதான ஜனங்களுக்கு அவர் எளிமையான முறையிலே ஜனங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமையிலே ஒரு வார்த்தைகளை உபயோகப்படுத்தினார். ஜீவ அப்பம் நானே. அப்பம் நம்மளாம் சாப்பிடுகிற காரியம். ஜீவ அப்பம் நானே. நான் இதை பாருங்க, வெளியில எல்லாம் உலகத்துல வெளிச்சமா இருக்கிறது, நானே உலகத்துக்கு ஒளியாக இருக்கு. ஜனங்களை ஈஸியா புரிந்து கொள்ளும்படியாக நானே வழி. அநேக வழி இருக்கிறது, நானே வழி என்று ஆண்டவர் சொன்னார்.
இங்கே இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் என்று பார்த்தோம் என்றால், இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே ஆடுகளுக்கு வாசல் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆடுகளுக்கு நானே வாசல். இன்னைக்கு அநேக வாசல்கள் வழியாய் நன்மைகளை பெறுவதற்கு, விடுதலை பெறுவதற்கு, மீட்பை பெறுவதற்கு, பாவ மன்னிப்பை பெறுவதற்கு அநேக வாசல்களை மனிதர்கள் தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பல வாசல்கள் திறக்கப்பட்ட வண்ணமாய் இருக்கிறது, பல வாசல்கள் அடைபட்ட வண்ணமாய் இருக்கிறது. ஆனா இங்கே ஆண்டவர் சொல்லுகிற வாசல் என்னென்றால், இயேசு சொல்லுகிறார், நானே எல்லாவற்றுக்கும் வாசலாய் இருக்கிறேன். உன் மீட்புக்கு நான் தான் வாசல். என் வழியாய் உள்ளே வரும்பொழுது மீட்பை பெற முடியும். என் வழியாய், என் மூலமாய், என் வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிக்கும் பொழுது உனக்கு நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். அடுத்து அதே வசனத்துல கூட அதிகாரத்திலே 10வது அதிகாரத்திலே 9வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். என் வழியாய், என் வாசல் வழியாய், இயேசு என்கிற வாசல் வழியாய் ஒரு மனிதன் உள்ளே பிரவேசிப்பானாலும் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு வழியாய் வருகிறவர்களுக்கு நித்தியமான ஒரு சமாதானமும், ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியும், ஒரு நிரந்தரமான விடுதலையும் ஆண்டவர் கொடுப்பதற்கு ஒரு ஆயத்தம் உள்ளவராய் இருக்கிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இன்னைக்கு உலகத்திலே மனிதர்கள் எல்லாரும் ஏதோ ஒரு வாசலை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார். அநேக வாசல்கள் திறந்த வண்ணமாய் இருக்கிறது. கெட்டு போவதற்கு அநேக வாசல்கள் திறந்து கொள்ளப்பட்டிருக்கிறது. அநேக வாலிபர்கள் அந்த கேட்டுக்கு போற வாசலுக்குள்ளே நுழைந்து தன் வாழ்க்கைகளையும் ஜீவனத்தின் காரியங்களையும் இழந்து கொண்டு இருக்கிறார்கள் அநேகர். ஆனா நமக்கு ஒரு வாசல் உண்டு, அது ஆண்டவராகிய இயேசுவின் வாசல். அந்த வாசல் வழியாய் பிரவேசிப்பவர்கள் ரட்சிக்கப்பட முடியும். ரட்சிப்பு என்றால் என்ன? பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்று பரிசுத்த வாழ்க்கை வாழ்வதற்கு ஒரு அடையாளம் ரட்சிப்பு. உலகத்துல ஆண்டவரை இயேசு உலகத்துக்கு வந்த நோக்கமே, வேதத்தில் ஒரு வசனத்துக்கு வாசிக்கலாம். மத்திய எழுதின சுவிசேஷம் ஒரு வசனத்துக்கு வாசிக்கலாம். இயேசு உலகத்துக்கு வந்த நோக்கம் என்ன? மத்திய 1வது அதிகாரம் எடுத்துக்கொள்வோமா? மத்திய 1வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார்கள். ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. இங்கே இயேசு பிறந்த நோக்கமே வேற எதற்காக ஆண்டவர் பிறக்கல. இயேசு பிறக்கல, தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கும்படியாகவே, மீட்கும்படியாகவே, மனுக்குலத்தின் பாவங்களை மன்னித்து பாவத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒரு மீட்பை உண்டு பண்ணும்படியாகவே ஆண்டவருடைய இயேசு கிறிஸ்து பூமியிலே பிறந்தார். ஆதலால் பற்பல இடங்களில் ஆண்டவர் ரட்சிகளை அறிவித்துக் கொண்டு வரும் பொழுது அங்கே சதிசேயர் பரிசேயர் அதிகமாக அங்கு காணப்பட்டார்கள். அவருக்கு முன்னதாக சதிசேயர்கள் பரிசேயர்கள் எல்லாம் அவர்கள் இந்த நியாய பிரமாணத்தை எல்லாம் அவங்க முற்றிலும் கடைபிடித்துக் கொண்டு வர்றாங்க. நான் சரியா பைபிள வாசிக்கிறேன், நிறைய நான் தகப்பன் தாய்க்கு கீழ்ப்படுகிறேன், இந்த மாதிரி ஒரு சில காரியங்கள்லாம் அந்த கற்பனைகள், அந்த கட்டளைகள் எல்லாத்தையும் நாங்கள் சரியாக கடைப்பிடிக்கிறோம், அதனால நாங்கள் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வோம், நாம் பரலோகத்துக்கு நம்ம போயிடலாம் அப்படின்னு ஒரு எண்ணத்தோடு அவங்க வாழ்ந்து கொண்டு இருந்தாங்க. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார், நானே வாசல். ஆண்டவர் சொல்லப்படுற நானே வாசல். என் வழியாய் ஒருவன் பிரவேசித்தால் அவர் ரட்சிக்கப்பட முடியும். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ரட்சிப்பை பெறாம, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறாம எந்த மனிதனும் முழுமையான விடுதலையோ அல்லது நித்தியமான அந்த பலவோ ராஜ்யத்துக்கோ யாரும் என்ன செஞ்சாது, வரவும் முடியாது, பெறவும் முடியாது. இயேசு இல்லாத ஒரு ரட்சிப்பு கிடையாது. இயேசு இல்லாத ஒரு பாவ மன்னிப்பு உலகத்துல கிடையவே கிடையாது. இயேசு ஒருவதான பாவத்துக்கு பரிகாரியாய் அவர் வந்த தெய்வம். அவர் சிலுவையிலே நமக்காக மரித்த தெய்வம். அவர் சிலுவையிலே உங்களுக்காக எனக்காக ஒரு ரத்தம் சிந்தினதான தெய்வம். அவருக்குள் அவர் வாசன வழியா, இயேசு இருக்கிறதான அந்த தெய்வத்துடைய வாசன வழியா உள்ளே பிரவேசிப்பவர்களுக்கு
ரட்சிப்பு உண்டு, மீட்பு உண்டு, விடுதலை உண்டு, நன்மைகள் உண்டு, ஆசீர்வாதங்கள் உண்டு, பாதுகாப்பு உண்டு. என்னுடைய பிள்ளைகளே, இயேசு என்கிற ஒரு தெய்வம் மட்டும் இந்த உலகத்திலே வரவில்லை என்றால், இயேசு என்கிறதான ஒரு தெய்வம் உலகத்திலே பிறக்கவில்லை என்று சொன்னால், உங்களுக்கும் எனக்கும் இந்த இடத்திலே ரட்சிப்பு கிடையாது, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே முடியாது. என்னுடைய பிள்ளைகளே, அங்கே ஆண்டவர் அழுத்தமாய் சொல்லுகிறார் பாருங்க, நானே வாசல், என் வழியாய் உனக்கு மீட்பு வேண்டுமா, உனக்கு விடுதலை வேண்டுமா, உனக்கு பாவ அடிமைத்தனத்திலிருந்து ஒரு விடுதலை வேண்டுமா, உனக்கு போராட்டத்திலிருந்து விடுதலை வேண்டுமா, உனக்கு பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு விடுதலை வேண்டுமா, விட முடியாத தீய பழக்கத்திலிருந்து உனக்கு விடுதலை வேண்டுமா, உன் குடும்பத்துக்கு சமாதானம் வேண்டுமா, உன் குடும்பத்துக்கு நிம்மதி வேண்டுமா, உன் பிள்ளைகளுக்கு பாதுகாப்பு வேண்டுமா, உன் குடும்பம் அனைவரும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாய் மகிழ்ச்சியாய் வாழ வேண்டுமா, இயேசு என்கிற வாசலுடைய எனக்குள்ளே நீ பிரவேசிக்கும் பொழுது, எனக்குள்ளே நீ வரும் பொழுது, நீ என்னை ஏற்றுக்கொள்ளும் பொழுது, நான் உனக்கு முழுமையான ரட்சிப்பை நேசிக்கிறேன் தருவேன் என்று அந்த வேதனை சொல்லி இருக்கிறது, ஆண்டவர் சொல்லி இருக்கிறது. தேவனுடைய பிள்ளைகளே, இயேசு என்கிற அந்த வாசலுடைய உள்ளே பிரவேசிப்பவர்களுக்கு முதலாவதாக அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால், அதாவது இயேசுவின் வழியாய், இயேசுவின் மூலமாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் முதலாவது என்ன செய்வானா? ரட்சிக்கப்படுவான், ரட்சிக்கப்படுவான். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் உலகத்தில் அநேகர் இருக்கிறார்கள், அநேகர் இருக்கிறார்கள். ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லுகிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். கடைசி வரைக்கும் நம் ஜீவன் உலகத்தை விட்டு இந்த சரீரத்திலிருந்து ஜீவன் பிரிகிற வரைக்கும் அந்த நிமிஷம் கூட ஆண்டவரை மறுதளிக்காம கர்த்தர் மேல விசுவாசம் உள்ளவனாய், நான் இப்போ மறித்தாலும் அந்த நித்தியத்துக்கு நேராய், அந்த பரலோகத்துக்கு நேராய் நான் செல்வேன் என்கிறதான ஒரு நிச்சயத்தோடு ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழ்ந்து அப்படிப்பட்டதான ஜனங்களை பார்ப்பது ரொம்ப அரிது. ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று சொல்லுகிறோம், அவருக்குள்ளே இருக்கிறோமா, இயேசுக்குள்ள இருக்கிறோமா, இயேசுவின் வழியாய் நன்மையை பெற நாம் முயற்சிக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் தருகிற ஆசீர்வாதமே ஐஸ்வரியத்தை தரும், அதனோடு கூட வேதனையை கூட்டார். இயேசு அல்லாத ஒரு ஆசீர்வாதம் நமக்கு இந்த உலகத்தில் தேவையில்லை. இயேசு அல்லாத ஒரு நன்மைகள் நமக்கு தேவையில்லை. கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம், கர்த்தர் தருகிற ஆசீர்வாதம், கர்த்தர் கொடுத்திருக்கிற சுகம், கர்த்தர் கொடுத்திருக்கிற விடுதலை, அது நித்தியமானது, அது நிரந்தரமானது. இன்னைக்கு அநேகர் நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக, மீட்பை பெற்றுக்கொள்ளும்படியாக, பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளும்படியாக பல வாசல்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், பல இடங்களை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருடைய கரம் விரித்த வண்ணமாய் இருக்கிறது. என்னிடத்தில் வருகிற ஒருவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. என் மூலமாய் மீட்பை பெற்றுக்கொள் மகனே மகளே, என் மூலமாய் ரட்சிப்பை பெற்றுக்கொள், என் மூலமாய் விடுதலை பெற்றுக்கொள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை தேடுகிற பிள்ளைகளுக்கு திறந்த வாசலை வைத்திருக்கிறார். அது அன்பின் வாசல், அது அற்புதத்தின் வாசல். அல்லேலூயா. இந்த நாளிலும் கூட வேதத்திலிருந்து நம்ம சீக்கிரமாய் ஒரு சில காரியங்கள் நாம் பார்க்கலாம். அங்கே இயேசுவின் வழியாய் பிரவேசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு, இயேசு வழியாய் வருகிறவர்களுக்கு சமாதானம் உண்டு, இயேசுவின் வழியாய் வருகிறவர்களுக்கு நன்மைகள் உண்டு, இயேசுவின் வழியாய் வருகிறவர்களுக்கு பயம் அவன் வாழ்க்கையில இருக்காது. இன்னொரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அந்த ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். யோவான் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 11 வாசிங்க. நானே நல்ல மேய்ப்பன், நானே நல்ல மேய்ப்பன், நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். நல்ல மேய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறார். ஆண்டவர் எத்தனை உண்மையில ஒரு பாருங்களேன், அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உலகத்துல ஆண்டவர் சொல்றாரு, நானே வாசல், என் மூலமாய் ஒருவன் உட்பிரவேசிப்பான் என்றால் அவனுக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. நான் தான் உனக்கு நல்ல மேய்ப்பன். ஆண்டவர் சொல்ல, நான் தான் வாசல்ங்கிறார், நான் தான் நல்ல மேய்ப்பன் சொல்றார். சங்கீதக்காரன் தாவீது கூட அங்கே சொல்லி இருக்கிற சங்கீதம் 23 கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடைய, அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் அண்டையில் என்னை நடத்துகிறார். அங்கே சங்கீதக்காரன் தாவீது பாடின சங்கீதம் நம்ம கேட்கிறோம். பாருங்களேன், அப்போ அவர் நல்ல மெய்ப்பனாய் இருக்கிறார். நல்ல மெய்ப்பனாய் இருக்கிற ஒரு மெய்ப்பன் ஆடுகளுக்காக, ஆடுகள் எந்த ஆபத்தில் இருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட ஒரு 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 பிரச்சனையில சிக்கியிருந்தாலும் சரி, எப்பேற்பட்ட சூழ்நிலை அந்த ஆடுகள் தவித்துக் கொண்டிருந்தாலும், அந்த மெய்ப்பன், எந்த ஒரு மெய்ப்பனும் தன் ஆடுகளை அப்படி போகுன்னு சொல்லி
விடவே மாட்டான். தன் உயிரை பணயம் வைத்து ஆச்சனும் அந்த ஆடை காப்பாற்றத்தான் முயற்சிப்பானே தவிர அதை விட்டு விட்டு செல்ல மாட்டான். எனக்கு அன்பானவர்களே, அதே போலதான் ஆண்டவர் இயேசு ஆடுகளை போல வழிதப்பி போன நம்மை தேடி இயேசு உலகத்துக்கு வந்தார். நம் பாவ வாழ்க்கையில் இருந்த நமக்காக அயோக்கியமான காரியங்கள், தேவன் கடவுளுக்கு பிடித்துவிடாத காரியங்கள், பாவமான துன்மார்க்கமான வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருந்த நம்மை மீட்கும்படியாக இந்த ஆடுகளை மனிதர்களாக இருக்கிறார் நம்மை மீட்கும்படியாக அவர் தன் ஜீவனையே நமக்காக என்ன செய்தவர், கொடுத்தவர். எப்பேற்பட்ட ஒரு நல்ல மேய்ப்பன் பாருங்களேன். எதுக்கு அவர் ஜீவனை கொடுத்தார்? எதுக்கு அவர் ரத்தத்தை சிந்த வேண்டும்? எதுக்கு அவர் மறிக்க வேண்டும்? எதற்கு அவர் சிலுவை சுமக்க வேண்டும்? என்னுடைய பிள்ளைகளை கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். உங்களையும் என்னையும் மீட்கும்படியாக, உங்களுக்கும் எனக்கும் ரட்சிப்பின் அனுபவத்தை கொடுக்கும்படியாக, உங்களையும் என்னையும் நித்தியத்துக்கு நேராக ஆண்டவர் நடத்தும்படியாக, ஒரு முழுமையான விடுதலையை கொடுக்கும்படியாக ஆண்டவரை இயேசு உலகத்துக்கு வந்த அதனுடைய பிள்ளைகளே. ஏதோ சொல்லுகிறது, அதை கீழே வசனி வாசிக்கும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்குமே வருகிறான் என்று வேறொன்றுக்கும் வரான், நானோ அதற்கு எங்களுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பாருங்களேன். அல்லேலூயா. அப்படியாக ஆண்டவர் நமக்கு ஜீவனை கொடுக்கும்படியாக, நம்மை வாழ வடிக்கும்படியாக, நம்மை மீட்கும்படியாக, நமக்கு ரட்சிப்பின் அந்த காரியங்களை நமக்கு கொடுக்கும்படியாக இயேசு உலகத்துக்கு வந்தார். தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு வசனத்துக்கு நம்ம வாசிக்கிறோம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 5வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும் அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாதவர்கள் என்று கர்த்தர் கண்டு. இந்த பழைய ஏற்பாடு காலத்தில் வாசிக்கும் நோவா காலத்தில் அங்கே ஜனங்கள் பெருகி இருக்கும் பொழுது, ஜனங்களிடத்திலே அக்கிரமம் பெருகிவிட்டது, ஜனங்களிடத்திலே பாவம் பெருகிவிட்டது. நித்தமும் அவருடைய சிந்தைகளில் என்ன இருந்துச்சா? அவருடைய சிந்தனைகள்ல வாசிக்கலாம் மீண்டும். மனுஷனுடைய அநியாய அக்கிரமம் பூமியிலே பெருகினது என்றும், அவன் இருதயத்தின் நினைவுகளின் தோற்றம் எல்லாம், இருதயத்துல ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் எல்லாம் நித்தமும் பொல்லாததே. எப்படி இருந்துச்சா? அந்த பழைய ஏற்பாடு நோவா காலத்துல நித்தமும் பொல்லாதவைகள். வேதம் சொல்லுகிறது, நாட்கள் பொல்லாதவைகள். காலத்தை என்ன செய்யணுமா? பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும். பழைய காலத்தில் ஒரு சம்பவம் நடக்கிறது. தேவன் படைத்த ஜனங்கள், அவரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்கள், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என் துதியை சொல்லி வருவார்கள் என்று சொல்லி, தன் ஜனம் என் பிள்ளைகள் என் ஜனம் சொல்லி தன் ஜனங்களை படைத்த தெய்வம் மனம் அறிந்து அங்கே வேதனையோடு சொல்கிறாரு, நித்தமும் இவர்கள் துன்மார்க்கமாய் வாழுகிறார்கள், நித்தமும் இவர்கள் அநியாயத்திலும் அக்கிரமத்திலும் பாவத்திலும் பெருகி இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட நேரத்திலே ஆண்டவர் அங்கே ஒரு காரியத்தை அங்கே செய்கிறார். பாருங்களேன். அடுத்து அந்த வசனத்தை வாசிப்போம். 12வது வசனம் 12. தேவன் பூமியை பார்த்தார், இதோ பூமி எப்படிப்பட்ட மாறிச்சாம்? சீர்கெட்டதாய் மாறிவிட்டது. மாம்சமான யாவரும் கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் கொடுத்த நல்ல வாழ்க்கை, ஆண்டவர் கொடுத்த நிம்மதி, ஆண்டவர் கொடுத்த பலன், ஆண்டவர் கொடுத்ததான ஆசீர்வாதத்தை எல்லாவற்றையும் இந்த மனிதர்கள் அழித்துக் கொண்டிருக்கிறார்கள், கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவர்களை பார்த்த தெய்வத்திற்கு ஆண்டவருக்கு மிகுந்த கோபமும் அங்கே வேதனையும் உண்டாகிவிட்டது. அப்பதான் என்ன செய்யறாருன்னா, பாவங்கள் உலகத்தில் பெருகிவிட்டது, ஜனங்களுக்குள்ளே பாவம் பெருகிவிட்டது, ஜனங்களுக்குள்ளே கீழ்ப்படியாமை பெருகிவிட்டது, ஜனங்களுக்குள்ளே கொடுமைகள் பெருகிவிட்டது, ஒரு சிந்தனைகள் மாறிவிட்டது, ஒரு வாழ்க்கையின் காரியங்கள் எல்லாம் கெட்டு போய்விட்டது சொல்லி ஆண்டவர் இந்த ஜனத்தை என்ன செய்யணும்? டோட்டலா அழித்து என்ன செய்வாங்க? நம்ம செல் கூட யூஸ் பண்ணுவோம். செல்லு திடீர்னு ஹேங் ஆகிடும் பாருங்களேன். நிறைய அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணி நிறைய பிள்ளைகள் நிறைய கேம் விளையாட ஆரம்பிப்பாங்க. எல்லாம் நிறைய இதாகவும் தேவையில்லாத ஏற்கும் பொழுது இந்த செல்லு என்ன செய்யும்? ஹேங் ஆகி வேலையே செய்யாது. இப்போ வேலை செய்யாமல் இருக்கும் பொழுது நம்ம கடையில் கொடுத்து அதை சரி பண்ணி கொடுத்தோம் என்று சொன்னால் அவங்க என்ன செய்வாங்கன்னா, புதுசாக என்ன எல்லாத்தையும் செல்ல இருந்த காரியங்கள் எல்லாவற்றையும் அழித்து விட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு ஃப்ரெஷ்ஷாக என்ன செய்யணும்? செல்ல புதுசாக பண்ணணும். அப்போ ரீஸ்டோர் பண்ண சொல்லுவாங்க.
சரிதானா? அந்த பழைய எல்லாம் அழிச்சிட்டு பழைய சாஃப்ட்வேர் பழைய அந்த டேட்டா எல்லாத்தையும் அழித்து விடுவார்கள். அழித்து விட்டு செல்ல வந்து என்ன செய்வாங்க, ஃப்ரெஷ்ஷா ரீஸ்டோர் பண்ணி கொடுப்பாங்க. அப்ப அது போல ஆண்டவராகிய தேவன் அப்பொழுதே அந்த பழைய ஏற்பாட்டு காலத்திலே அந்த நாட்களிலே ஆண்டவர் இந்த ஜனங்களுடைய பாவங்கள் பெருகிவிட்டது, ஜனங்களுடைய கீழ்ப்படியாமை, ஜனங்களுடைய அநியாய ஆக்கிரமம் பெருகிவிட்டது என்று சொல்லி அங்கே அழிப்பதற்கு அவர் என்ன செஞ்சிட்டார், அவர் முடிவு பண்ணிட்டார். அப்போ அந்த சூழ்நிலையில நோவா என்கிறதான ஒரு மனிதன் தேவனுடைய பார்வையிலே அவன் உத்தமனாய் இருந்தான், அவன் நீதிமானாய் இருந்தான். அதனால் நோவாய் பார்த்து அங்கே நிறைய வாசிக்கிறதுக்கு நமக்கு டைம் இல்லை. அங்கே நம்ம சுருக்கம் நம்ம வாசிக்கிறோம், இங்கே பார்க்கிறோம். அதே ஆதியாகமம் 6வது அதிகாரத்திலேயே நம்ம எடுத்துக்கிறோமே. ஆதியாகமம் 6வது அதிகாரம் ஸ்தோத்திரம் 8வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. பாருங்களேன், எல்லா மக்களும் அங்கே என்ன செய்யறாங்க, இருதயத்தின் நினைவுகள் தோற்றங்கள் நித்தம் பொல்லாதது, எல்லா மக்களும் பொல்லாத காரியங்களை செய்து கொண்டு வருகிறார்கள். ஆனா அங்கே வாழ்ந்ததான ஜனங்களுக்குள்ளாக நோவா என்கிற மனிதன் அவர் நீதிமானாய், அவர் கர்த்தருக்கு பயந்தவனாய் வாழுகிறார். நோவாவுக்கும் கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த நோவாவை கொண்டு ஆண்டவர் ஒரு காரியத்தை சொன்னார். என்ன சொன்னார்னா, ஜனங்களை என்ன செய்ய போற, அழிக்க போறேன்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ண, நீயும் குடும்பமும் பிழைக்கும்படியாக நான் சொல்லுகிற அளவுல, நான் சொல்லுகிற அளவு நீல அகலம் எல்லாம் சொல்லி ஒரு பேழை என்கிறதான பெரிய ஒரு கப்பலை என்ன செய்ய உருவாக்க சொல்லுகிறார். ஒரு கப்பலை உருவாக்க சொல்ல, ஒரு பேழையை பிழைக்கும்படியான ஸ்தோத்திரம் ஒரு காரியத்தை ஆண்டவர் என்ன செய்யறார், நோவாவை செய்ய சொல்றார். அவர் என்ன பண்றாரா, நோவா கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து, அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அப்படியே அர்ப்பணித்து அவர் என்ன செய்யறாருன்னா, ஆண்டவர் சொன்ன அளவிலே, ஆண்டவர் சொன்ன உயரம், ஆண்டவர் சொன்ன அகலம், அவர் என்னென்ன சொன்னாரோ, எப்படி அந்த பேழையை உருவாக்க வேண்டும் என்று சொன்னாரோ அதன்படி அவர் என்ன செய்ய பேழையை செய்து முடிக்கிறார். அவருடைய பேழையை செய்து கொண்டிருக்கும் பொழுது அந்த ஜனங்கள் எத்தனையோ பேர் வந்து நக்கல் பண்ணியிருப்பாங்க, என்ன செஞ்சிருப்பாங்க, கிண்டல் பண்ணியிருப்பாங்க. இங்க பாருப்பா, புதுசா மழைன்னு ஒன்று வரப்போதான். அது வரைக்கும் அந்த ஜனங்கள் மழையெல்லாம் பார்த்ததில்லை, வெள்ளத்தெல்லாம் பார்த்ததில்லை. அதனால வராதத ஒன்ன ஆண்டவர் செய்யப்படுன்னு சொல்லவும் இந்த ஜனங்களுக்கு நம்பிக்கை இல்லை. நோவா அவரை வந்து துரிதமா செய்யறார். பாருங்களேன், சொன்ன உடனே வேலையை ஆரம்பிச்சு அவரை துரிதமா செய்து கொண்டிருக்கிறார். அந்த கப்பலை என்ன செய்யறார், அந்த பேழையை அவர் உருவாக்கி முடித்து விட்டார். முடித்த பிறகு அங்கே ஒரு வசனத்தை வாசிக்கிற நோவா ஸ்தோத்திரம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் வாசிக்கலாம். 7வது அதிகாரம் 16வது வசனத்தை வாசிப்போம். 7:16. தேவன் அவனுக்கு கட்டளையிட்டபடியே ஆணும் பெண்ணுமாக சகலவித மாம்ச ஜந்துக்களும் உள்ளே பிரவேசித்தன. அப்பொழுது கதவை அடைத்தார். பாருங்க, எல்லாவற்றையும் செய்ய சொன்ன அந்த தேவன் ஒரே ஒரு வாசல் கூட தான் வைக்க சொன்னார். பாருங்க, ஒரே ஒரு வாசல் தான். அவ்வளவு பெரிய நீளம், ஸ்தோத்திரம், பெரிய பேழை, பெரிய கப்பல் ஒன்று செய்ய சொன்னார். அவ்வளவு பெரிய கப்பலை, அவ்வளவு பெரிய பேழையை செய்த அந்த மனிதர்கிட்ட சொன்னது ஒரே ஒரு வாசல், ஒரே ஒரு வாசல் தான். ஏன்னா அழிவு வரப்போகிறது, மழை வரப்போகிறது, 40 நாட்கள் தொடர்ச்சியா பெரு வெள்ளம் வரப்போகிறது. இருக்கிறதான எல்லா மனிதர்களும் அந்த வெள்ளத்துல அந்த அழிவுல என்ன செய்யறாங்க, மடிந்து போக போறார்கள். யாரும் அந்த மழை பெஞ்சுக்கிட்டு இருக்கும் பொழுது, வெள்ளம் வரும் பொழுது அவர் வந்து தப்பி பிழைப்பதற்கு வழி கிடையாது. நினைச்சா கூட வந்து அங்கே உள்ள வர முடியாது. அந்த பாருங்களை இவ்வளத்தையும் செய்ய சொன்னவர் அந்த கதவு சாவியை யார் வச்சுக்கிட்டார், ஆண்டவர் வச்சுக்கிட்டார். அங்க பாருங்க என்ன சொல்றாரு பாருங்க. அப்படி கர்த்தர் அவனை உள்ளே விட்டு, யார இவன் கூட இறங்க போட்டுருவான் பாருங்க. அவர் வந்து பேழை செய்யும் பொழுது நோவாவை எவ்வளோ பேர் கிண்டல் பண்ணியிருப்பான். கண்டிப்பா இருப்பான், புதுசா மழை வரப்போகுதான், அழிவு வரப்போகுதான், இங்க பாரு லூசு, என்ன பைத்தியம் கூட இப்பெல்லாம் பேசியிருப்பாங்க. நோவாவை எவ்வளவு ஏளனம் பண்ணியிருப்பார்கள். அவரை நச்சு அறிவிச்சிருப்பார். நிச்சயமா நீங்க வந்து இப்படி அநியாயம் பெருகிறதுனால ஆண்டு அழிக்க போறாரு, தயவுசெய்து உள்ள வந்துருங்க கண்டிப்பா போட்டிருப்பார். நிச்சயமா யாரும் கேட்கல. அங்க பாருங்க, ஆண்டவர் நோவாவை அவன் குடும்பத்தை உள்ளே வைத்து ஸ்தோத்திரம் அங்க என்ன செய்யறாங்க, கதவை
அடைத்தார். ஏன் அப்புறம் அடைச்சார்னா, என் சத்தத்துக்கு செவி கூடாமல் என் மூலமாய் ஒருவன் உள்ளே வர வேண்டும் என்று சொல்லி அவர் அழைப்பு கொடுக்கும் பொழுது ஒருத்தர் கூட வந்து வரவே இல்லை. ஆண்டவர் பார்த்தார், அழிக்க முடிவு பண்ணினார், கதவை பூட்டி விட்டார். ஆண்டவரை தேவன் ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ஒன்று வசனத்து கூட சொல்லப்பட்டிருக்கிறது, இதோ வாசப்படுகின்ற கதவை தட்டுகிறேன். ஒருவன் கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு தங்கி அவனோடு நான் போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் அநேக சகோதர சகோதரிகளுடைய கதவுகளை, இருதய கதவுகளை ஆண்டவர் தட்டி கொண்டே இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளே, இக்கதவுகளை இயேசுவினராய் திறந்து கொடுக்கும் பொழுது இயேசுவின் மூலமாய் உனக்கு ரட்சிப்பு உண்டாகும், இயேசுவின் மூலமாய் உனக்கு மீட்பு உண்டாகும், இயேசுவின் மூலமாய் உனக்கு நன்மைகள் உண்டாகும், இயேசுவின் மூலமாய் நீ அந்த நித்திய ராஜ்யத்துக்கு வர முடியும். அவராலே இல்லாமல் வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. இல்லை. நீங்க நட்சத்திர தேசமும் அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். நம்ம எல்லாரும் கடைசி காலம் இது, கடைசி காலம். பாவத்தில் இருக்கிற சகோதரி மனம் இருக்கும், பாவ வாழ்க்கையை விட்டு இயேசுவிடம் ஓடிவா. அந்த பாவ மன்னிப்பு நிச்சயத்தை ஆண்டவர் உனக்கு தருவார். பாவ கட்டிலிருந்து, வியாதி கட்டிலிருந்து, போராட்டத்திலிருந்து ஆண்டவர் இயேசு உனக்கு விடுதலை கொடுப்பார் என்று சொல்லி நற்செய்திகள் அறிவித்துக் கொண்டுதான் வருகிறோம். ஆனால் கேட்க மாட்டோம் என்று சொல்லி ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். ஏளனம் பண்ணுகிற அந்த நோவா காலத்தில் எப்படி ஏளனம் பண்ணினார்களோ, நோவா காலத்தில் எப்படி அவருடைய நோவாவுடைய வார்த்தைகள், கர்த்தருடைய வார்த்தைகளை உதாசீனப்படுத்தினார்களோ, அதே போல இந்த நாட்களிலே அநேகரும் கண்கள் முன்பாக நம்மை உதாசீனப்படுத்துகிறார்கள், கேவலப்படுத்துகிறார்கள், பேசி போடுறாங்க. ஆனா ஆண்டவர் கூட்டியாச்சுன்னா அவர் யாராலும் உள்ளே வர முடியாது. இந்த நாளிலே ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நேரத்தை கொடுக்கிறார். இதோ உனக்கு முன்பாக திறந்த வாசலை வைத்திருக்கிறேன். மகனே மகளே, நீ அழிந்து போவது எனக்கு சித்தம் அல்ல, நீ கெட்டு போவது எனக்கு சித்தம் இல்ல, நீ வியாதியோடு பாவத்தோடு மரிப்பது எனக்கு சித்தம் அல்ல, நீ நரகத்துக்கு நோக்கி நீ போவது எனக்கு சித்தம் இல்ல. என் மூலமாய் வா, எனக்குள் வா. ஸ்தோத்திரம். ஆண்டவர் அழைக்கிறார். எப்படி பிள்ளைகளே, அங்க பாருங்க, பூட்டிட்டார். ஸ்தோத்திரம். அப்போ ரட்சிப்புக்கு நமக்கு ஏதுவான நாட்களிலே சுவிசேஷத்தை கேட்டு மனம் திரும்பி சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பு அனுபவத்தோடு கர்த்தருக்குள்ள சபைக்குள்ளாக நிலைத்திருக்கும் பொழுது நன்மைகளை பெற முடியும், விடுதலையை பெற முடியும், ஆசீர்வாதங்களை பெற முடியும். கர்த்தர் நல்லவருடைய பிள்ளைகளே, ஏன் நாங்களும் அப்படிதான் ஒரு நேரம் வந்து நாங்களும் ஏளனம் பண்ணவர்கள், நானும் பேசினவன் தான். ஆனா இன்றைக்கு இயேசுவின் மூலமாய் இயேசுக்குள்ள வந்ததுனால அவர் சொல்றாரு, இந்த வாச வழியா உள்ள பிரவேசித்தா உள்ளும் புறமும் மேய்ச்சலை கண்டனப்படுகிறது பிள்ளைகளே. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் பாருங்க. அப்போ ஒரு மனிதன் ரட்சிக்கப்படுவதற்கு இயேசுவின் மூலமா தான் ரட்சிக்கப்பட முடியும். மீட்பை பெறுவதற்கு இயேசு மூலமா தான். பரலோக ராஜ்யத்துக்கு வர வேண்டும் என்று சொன்னா இயேசு மூலம் தான் வர வேண்டும், வேற எந்த வாடி வாசலும் கிடையாது. ஒருவேளை எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எல்லா வாசலும் அடைக்கப்பட்டிருந்தாலும் ஆண்டவருடைய வாசல், இயேசு இருக்கிறதான வாசல் திறந்த வண்ணமாய் இருக்கிறது. என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் நான் புறம்பே தள்ளுவதில்லை. இன்னொரு வசனத்தை கூட நாம் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அப்போஸ்தலர் 4வது அதிகாரம் 12வது வசனம். அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷருக்குள்ளே இயேசு என்கிற நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை என்றார். வேத திட்டமும் தெளிவுமாய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மதம் ரட்சிக்கும்படி, ரட்சிப்பை பெற்றுக் கொள்ளும்படி, மீட்பை பெற்றுக் கொள்ளும்படி, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக் கொள்ளும்படி இயேசு என்கிற வாசலை அல்லாமல், இயேசு அல்லாமல் எதன் மூலமா ஒரு மனிதன், எந்த மனுஷனும் நீ நற்கரியை செஞ்சாலும் சரி, நீ நல்லவனாக இருந்தாலும் சரி, தாய் தகப்பனுக்கு கீழ்ப்படிந்தவராக இருந்தாலும் சரி, நீ எப்பேற்பட்ட தான தர்மங்கள் செய்தவனாக இருந்தாலும் சரி, இயேசு அல்லாமல் ரட்சிப்பு கிடையாது. அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. இயேசு மூலமா தான் ரட்சிப்பு. ஆண்டவர் சொல்றார், உனக்கு ரட்சிப்பு வேணுமா? என் மூலமாய்
என் வாசல் வழியாய் நீ வந்தேனா உனக்கு என்ன உண்டு? ரட்சிப்பு உண்டு. அடுத்த வசனத்தை நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் 7வது அதிகாரம் 17வது வசனம். ஆதியாகமம் ஜலப்பிரளயம் ஸ்தோத்திரம். ஜலப்பிரளயம் 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி பேழையை கிளம்ப பண்ணிற்று. அது பூமிக்கு மேல் மிதந்தது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, முதலாவது இயேசுவின் வழியாய் வருகிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசுவின் வழியாய், இயேசு என்கிற வாசல் வழியாய் உள்ள பிரவேசிக்கிறவர்களுக்கு மீட்பு உண்டு, ரட்சிப்பு உண்டு, பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை உண்டு, பாவ வாழ்க்கையிலிருந்து ஒரு மீட்பு உண்டு. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். இப்ப இயேசுவின் வாசல் வழியாய் உள்ள வருகிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. இரண்டாவது, இயேசுவின் வழியாய் உள்ளே பிரவேசிப்பவர்களுக்கு, அங்கே நோவா பாருங்க, ஆண்டோடைய வார்த்தையை கேட்டு அந்த பேழை தான் இயேசு, நல்லா கவனிச்சுங்க, அந்த பேழை தான் இயேசு என்று எடுத்துக்கொள்வோம். அந்த பேழைக்குள்ளாய் வருகிறவர்கள், அதற்குள்ளாய் பிரவேசிக்கிறவர்கள், அங்கே இங்கே இரண்டாவது ஒரு காரியம் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே மழை அதிகமாக பெய்கிறது. 40 நாள் பூமியின் மேல் உண்டான போது ஜலம் பெருகி, எங்கு பார்த்து வெள்ளக்காடா இருக்குது. ஆமா, ஜலம் பெருகி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, பேழையை கிளம்ப பண்ணிட்டு அது பூமிக்கு மேல் மிதந்தது. தேசமே அழிந்து கொண்டிருக்கிறது. பூமியில் இருக்கிற எல்லா மனிதர்கள், எல்லா மிருக ஜீவன்கள், எல்லா பறவைகள், எல்லா இனங்களும் அங்கே தண்ணீரில் அமிழ்ந்து மூழ்கி மடிந்து கொண்டிருக்கிற வேளையில இயேசு என்கிற அந்த பேழைக்குள்ளாய் பிரவேசித்தவர்கள், அந்த நோவா குடும்பம் முழுவதும் ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அந்த பேழைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது இப்பொழுது தேசமே அழிந்து கொண்டிருக்கிறது. எல்லா உயிரினங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது. ஆபத்து எல்லா மக்களுக்குள்ளாய் அங்கு மூடிக்கொண்டது. ஆனா இயேசுவுக்குள் பிரவேசிக்கப்பட்டவர்கள், இயேசுவின் வழியாய், இயேசுவின் மூலமாய், தேவனுடைய வார்த்தையின் வழி அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்த அந்த நோவா குடும்பம், அவர் எந்தெந்த மிருக ஜீவன்கள்லாம் அந்த ரெவர்ட் ஜோடியா அங்க உள்ளே கொண்டு வந்தாரோ அத்தனை காரியங்களும் இப்போ பாதுகாப்பா என்ன செய்யுதுன்னா மிதந்து கொண்டு இருக்கிறது. வெள்ளம் வந்து தண்ணி மேலே ஏறிக்கொண்டே இருக்கிறது. அங்கே பேழை அப்படியே தண்ணி வர வர வர, வெள்ளங்கள் மேலே வர வர அது மிதந்து 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 மேலே போய்கொண்டே இருக்கிறது. உலகத்துக்கு அழிவு. ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிற பிள்ளைகள், இயேசுவின் வாசலுடைய உள்ளே பிரவேசித்த பிள்ளைகளுக்கு அங்கே பாருங்க, அந்த எந்த பிரச்சனையும் எந்த போராட்டமும் காடுக்கு கீழே தான் வந்துச்சு. இவன் மேலே போய்கிட்டே இருக்காங்க. எதுல? அந்த பேழையில, அந்த கப்பல்ல பாதுகாப்பா மனுஷராக மிதந்து கொண்டு இருக்கிறார்கள். எந்த வெள்ளமும் எந்த அழிவும், எந்த பேர்பட்ட கொடூரமான அந்த மழைகள், வெள்ளங்கள், சேதத்துக்குள்ளாக என்னுடைய குடும்பங்கள் அழியானவர் விடவில்லை. அவர்களுக்கு ஒரு பாதுகாப்பு கிடைத்தது. அப்ப எனக்கு அன்பானவர்களை, இதை கேட்டுக்கொண்டிருக்க நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, இயேசு என்கிற அந்த வாசலுக்குள்ளாய் பிரவேசிக்கிறவர்களுக்கு ரட்சிப்பு உண்டு. இயேசு என்கிறதான அந்த வாசலுக்குள்ளே பிரவேசிப்பவர்களுக்கு பாதுகாப்பு உண்டு. அழிவில் இருந்து அவர்கள் தப்ப முடியும். உலகமே அழிந்து கொண்டு இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற எல்லா மிருக ஜீவன்களும் அழிந்து கொண்டு இருக்கிறது. எல்லா மனுக்குலமும் அழிந்து கொண்டு இருக்கிறது. அங்கே அவர்கள் தப்பிப்பதற்கு வழி கிடையாது. ஆனா இயேசுவின் மூலமாய், தேவனுடைய வார்த்தையின் மூலமாய் அந்த வாசல வழியாய் உள்ளே பிரவேசித்தவர்களுக்கு ஆண்டவர் பாருங்களேன், உள்ள யாரும் வர முடியாதபடி வெளியே ஓடி பூட்டிட்டார். நோவா நினைச்சா கூட என்ன செய்ய முடியாது, உள்ள இருந்து வெளியில வர முடியாது. ஆமா, எட்டி பார்க்க கூட முடியாது. எல்லாத்தையும் ஆண்டவர் லாக் பண்ணி வச்சிட்டாரு. ஏன்னா வெளியில போனா வெள்ளம் இருக்குது, என் புள்ள வந்து என்ன செய்யணும், அவன் வெள்ளத்துல போய் சிக்கிடுவான்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டார். வெளியில ஓடி ஆண்டவர் கொடுக்கிற பாதுகாப்பு அது அற்புதமானது. தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்திலே அனுகூலமான துணையுமானவர். வேதம் சொல்லுகிறது பாருங்களேன்,
ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து கனப்படுத்துவேன். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, ஆண்டோடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் என்று சொன்னார். ஆண்டோடைய வார்த்தையின் மூலமாய் அவருடைய கர்த்தருடைய அந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி நாம் நடக்கும் பொழுது இயேசுவாகி அந்த வாசலுக்குள்ளாக இயேசு வழியா இயேசுக்குள்ளாக நாம் பிரவேசிக்கும் பொழுது நமக்கு பாதுகாப்பு, நமக்கு விடுதலை, அழிவிலிருந்து விடுதலை, மரண கட்டுக்கு நம்ம தப்ப முடியுது. எப்படி பிள்ளைகளே, எல்லா மக்களும் அழிஞ்சு போயிட்டா பாருங்க. நக்கல் பண்ணவன், ஏளனம் பண்ணவன், சிரிச்சவன், ஏளனம் பண்ணவன், திட்டுனவன், தூசிச்சவன் எல்லாம் தண்ணியில மூழ்கி செத்து கொண்டு இருக்கிறான். ஆனா நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் தயவு கிடைத்ததை போல இந்த நாட்களில் கூட ஆண்டவர், இந்த கொள்ளை நோய் காலங்களிலும் கூட ஆண்டவர் உங்கள் ஒவ்வொருவர் மேல ஆண்டவர் ஒரு தயவு வச்சிருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் ஒரு இரக்கத்தை வச்சிருக்கிறார். என் பிள்ளை அழிந்து போய்விடக்கூடாது, இந்த ஆபத்துல என் பிள்ளை சிக்கிவிடக்கூடாது, இந்த ஆபத்துல என் பிள்ளை இதோட வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்னும் கூட ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்யறாரு? தயவு வைத்திருக்கிறார், கிருபை வச்சிருக்கிறார் பாருங்க. நாம் நிற்பது நிர்மலமாக இருக்கும் தேவனுடைய சுத்த கிருபை. கிருபை. இன்றைக்கு இதை கேட்டுக்கொண்டிருக்க அன்பான சகோதர சகோதரியே, இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு இயேசுவின் வாசலுடைய உள்ளே பிரவேசி. ஒரு நிரந்தரமான பாதுகாப்பு உனக்கு உண்டாகும், ஒரு நிரந்தரமான மீட்பு உனக்கு உண்டாகும், ஒரு நிரந்தரமான உனக்கு ஒரு பாதுகாப்பு உண்டாகும். தேவனுடைய பிள்ளையே, எனக்கு அன்பானவர்களே, இதை கேட்டுக்கொண்டு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இயேசுவின் வாசலுடைய உள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்கு ரட்சி. இயேசு என்கிற வாசலுடைய உள்ளே பிரவேசிக்கிறவர்களுக்கு எந்த ஆபத்து வந்தாலும் சரி, நீ தண்ணீரை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடந்தாலும் அது உண்மையில என்ன செய்யாது? புரளாது. வெள்ளம் வருது, ஜனங்கள் அமிழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனா கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு அதில் நடக்கிற பிள்ளைகள், தேவனுக்குள்ளே வந்தவர்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தவர்கள், இயேசு என்கிற வாசலுக்குள்ளாய் பிரவேசித்தவர்கள் இப்ப என்ன செய்றாங்க? அழிவு கீழே இருக்குது, கடவுளுடைய பிள்ளைகள் மேல இருக்கிறாங்க பாருங்க. அவன் சொல்லுங்களேன், அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றார், அவருடைய வாக்குத்தத்தம் உள்ள தெய்வம், ஒரு நாள் வாக்கு மாறவே மாட்டான். அடுத்த வசனத்தை கூட நம்ம இயேசு மூலமாய் இயேசு என்கிற வாசல் வழியாக பிரவேசிக்கிறவர்களுக்கு என்ன உள்ளது வாசிக்கலாம். ஆதியாகமம் 6வது அதிகாரம் 21வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 6:21. உனக்கும் அவைகளுக்கும் உனக்கும் அவைகளுக்கும் ஆகாரமாக சகலவித போஜன பதார்த்தங்களையும் சேர்த்து பாருங்களேன். ஆண்டவர் பாருங்க, பாதுகாக்கிற தேவன் அவர், ரட்சிக்கிற தேவன் அவர், அடைக்கலமாய் இருக்கிற தேவன் அவர், ஆபத்து காலத்திலே நம்மை விடுவிக்கிற தேவனாய், நமக்கு துணையாய் இருக்கிற தேவனாய் இருக்கிறவர் அவர். இங்கே பார்க்கிற இயேசுவின் மூலமாய், இயேசு என்கிற வாசல் மூலமாய் வருகிறவர்களுக்கு அவர் போஷித்து காப்பாற்றுகிற தேவன். பஞ்ச காலத்திலும் மழை காலத்திலும் வெள்ளை பாருங்களேன், எல்லா உயிரினங்களும் அழிந்து கொண்டிருக்கிறது, எல்லா மிருக ஜீவன்களும் அழிந்து கொண்டிருக்கிறது, எல்லா மனுக்குளமும் செத்து மடிந்து கொண்டிருக்கிறது. ஆனா இயேசு என்கிற அந்த வாசல் வழியாய் அந்த பேழைக்குள்ளாய் பிரவேசித்தவர்களுக்கு, அதுக்குள்ள இருந்த நோவா அந்த குடும்பத்தினருக்கும், உள்ள இருக்கிற மிருக ஜீவன்களுக்கும் இந்த 40 நாள் பாருங்க, அவ்வளவு மழை வெள்ளம் எது அடிச்சாலும் சரி, ஒரு பக்கம் மக்கள் செத்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனா அங்கே இயேசுவின் மூலமா, இயேசு என்கிற வாசல் வழியா, தேவனுடைய அந்த வார்த்தை என்கிற வாசல் மூலமாய் உள்ளே பிரவேசித்தவர்களுக்கு தேவையான ஆகாரத்தை ஆண்டவர் அங்கே உள்ளே செய்தார், கொடுக்கிறார் பாருங்க. அல்லேலூயா. இன்னொரு வசனத்துக்குள்ள நாம் வாசிக்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 35வது வசனத்தை நம்ம எடுத்து வாசிக்கலாம். இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் ஒரு காலமும் தாகம் அடையான். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் சொல்றார் பாருங்களேன், 2 வித ஆகாரமும் உண்டு தேவனுடைய பிள்ளைகள். எப்படி வேணாலும் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் பார்த்தோம் என்று சொன்னால் சரீரத்துக்குரிய ஆகாரத்தை ஆண்டவர் கொடுப்பார். பஞ்ச காலத்திலும் அந்த ஏழை இந்த விதவை வீட்டில்
எண்ணெயும் மாவும் குறையாதபடி ஆண்டவர் ஆசீர்வதித்துக் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்க. ஆமென். இந்த நாட்களில் கூட பாருங்க, லாக்டவுன் நேரம் பயங்கரமான இப்படிப்பட்ட வறட்சி, வேலையில்லாத திண்டாட்டம், இப்படிப்பட்ட சூழ்நிலை ஆண்டவர் நம்ம யாரையும் ஆண்டவர் பட்னியா வைக்கவே இல்லையே. யாராவது பட்னியா இருந்தீங்களா? ஆண்டவர் நல்லா 3 வேளையும் ஏதோ நம்ம வீடுகளில் இருக்கிறத ஆண்டவர் சாப்பிடுவதற்கு ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருக்கிறார். அன்றன்றுள்ள ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். ஆண்டவர் ஜெபத்தில் சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவர் நம்மை போஷித்து வழிநடத்தி வருகிறார். பஞ்ச காலத்திலும் ஆண்டவர் நம்மை திருப்தியாய் வைத்திருக்கிறார். எவ்வளவோ கடைகள் அடைபட்டு கொண்டு இருந்தாலும், வேலையில்லாத திண்டாட்டங்கள் இருந்தாலும், வருமானமே இல்லாத இருந்தாலும், தமது ஜனங்களை ஆண்டவர் போஷித்து காப்பாற்றுகிற தேவனாய் இருக்கிறது பிள்ளைகளே. அப்ப இயேசுவின் வாசல் வழியாக வருகிறவர்களுக்கு ஆகார பஞ்சம் இருக்காது, தரித்திரியம் இருக்காது. ஸ்தோத்திரம். பாருங்களேன், ஆண்டவர் சொல்றார், உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் இருக்குன்னு சொல்றாரு. உனக்கு உலகத்துல என்னால கஷ்டம் இல்லை, போராட்டம் இல்லை அப்படிலாம் சொல்லவே இல்லை. ஆண்டவர் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது அப்படி என்ன சொல்லப்பட்டிருக்கிறதா, ஜீவனுக்கு போற வாசல் எப்படிப்பட்டதா இருக்குதா? இடுக்கமான வாசலா இருக்குதா? கஷ்டம் இருக்கும் நிச்சயமா. என்னால இயேசுவை ஏற்றுக்கொண்டா, இயேசு மூலமா வந்துட்டா உள்ள பிரச்சனை இல்லைன்னு சொல்ல முடியாது. எல்லாமே இருக்கும். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அப்படி பிரச்சனை வந்தாலும் போராட்டம் வந்தாலும் எல்லாவற்றையும் மாற்றுகிற நான் உன் கூட வருகிறேன். ஆமென். அல்லேலூயா. உலகத்துல எந்த அழிவு இருந்தாலும் சரி, கர்த்தர் நம்ம கூட இருக்கிறாரு. அவரை நம்ம போஷித்து காப்பாற்றுவார். நம்ம பிள்ளைகள் ஆண்டவர் ஏன் கவலைப்படுறீங்க? பாருங்களேன், அநேகருக்கு ஸ்தோத்திரம், நிறைய கவலை. ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அந்த 40 நாள் பாருங்க, உள்ள எவ்வளவு பாருங்க, உள்ள எவ்வளவு மிருக ஜீவன்கள் இருந்துச்சு, எவ்வளவு பறவைகள் இருந்துச்சு, அதுக்குள்ள எவ்வளவு தானியங்கள் உள்ள சேகரிக்கணும் பாருங்க, எவ்வளவு ஆகாரத்தை உள்ள சேகரிச்சு வைக்கணும். ஆண்டவர் அந்த கூப்பிடுகிற அந்த காக்கைக்கு கூட ஆண்டவர் என்ன செய்கிறாரா? ஆகாரம் கொடுக்கிறதான தெய்வம். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அங்கே 40 நாள் அங்கே உள்ள இருக்கிறார்கள். அத்தனை மிருக ஜீவன்களும் சாப்பிடணும். ஸ்தோத்திரம். அங்க இருக்கிறது நோவா குடும்பம் சாப்பிடணும், சாப்பிட்டு பிழைக்கணும். ஸ்தோத்திரம். ஆண்டவர் அதை உள்ளே என்னது ஆகார பொருளை வைக்கவே இல்லைங்க. ஆண்டவர் அந்த இயேசுவின் வாசனபடியாக பிரவேசித்தவர்களுக்கு, தேவனுடைய வார்த்தையின் வாசனபடியாக அப்படி பிரவேசித்தவர்களுக்கு பஞ்சத்திலும் ஆண்டவர் நம்ம என்ன செய்ய போஷித்து காப்பாற்றுவார். இதுவரைக்கும் நம்மை ஆண்டவர் பாதுகாத்திருக்கிறார். இதுவரைக்கும் ஆண்டவர் நம்மை போஷித்து காப்பாற்றிருக்கிறார். இம்மட்டும் நடத்தின தேவன் இனியும் நடத்துவார். தேவனுடைய பிள்ளைகளை பாருங்கள், இயேசு என்கிற வாசல் வழியாய் சபைக்குள்ளே பிரவேசிக்கும் பொழுது சபையிலே கர்த்தருடைய வார்த்தைகள் அங்கே சொல்லப்படும். அந்த வார்த்தைகள் ஆத்மாவுக்கு அது பலனுள்ளதாக இருக்கும். தேவனுடைய பிள்ளைகளை, இதை கேட்கிற எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, வேதம் சொல்லுகிறது, மனுஷன் 54 மாத்திரமல்ல, தேவன் வாய்ந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்று சொல்றார் பாருங்க, பிழைப்புக்கேற்ற அந்த வார்த்தை, நம் சரீரத்துக்கேற்ற ஆகாரத்தை ஆண்டவர் கொடுக்கிறார். பிழைப்புக்கேற்ற அந்த ஆன்மாக்குரிய அந்த ஆகாரத்தை ஆண்டவர் என்ன செய்கிறார்? வேத வசனத்தினோட நமக்கு என்ன செய்கிறார்? கொடுக்கிறார். ஆண்டவர் எவ்வளவு பெரிய நல்ல தெய்வம் பாருங்களேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னாரு, நானே வாசல், நானே வாசல், என் மூலமாய் ஒருவன் உள்ளே பிரவேசிப்பானால் அவர் ரட்சிக்கப்படுவார். அவர் உள்ளும் புறமும் உள்ளேயும் வெளியையும் அவர் நல்ல மேய்ச்சலை கண்டடைவார். இயேசுக்குள்ளாய் இருக்கும் பொழுது, இயேசுவின் மூலமாய் செபிக்கும் பொழுது, இயேசுவின் மூலமாய் வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் பொழுது, இயேசுக்குள்ளாய் வாழும் பொழுது ஆண்டவர் உன்னை ரட்சிப்பிலே நடத்தி அழிவுக்கு உன்னை மீட்டு அவர் பாதுகாத்து, அழிவு காலத்திலும் பஞ்ச காலத்திலும் கொள்ளு நோய் காலத்திலும் கைவிடப்பட்ட காலத்திலும் எல்லா வாசலும் அடைபட்டிருந்த நேரத்திலும் கூடிய வாசல் நமக்காக திறந்திருக்கின்ற பிள்ளைகளே, ஒரு வாசல் வழியாய் நீ வந்தேனா உனக்கு அற்புதம் நடக்கும். இயேசு என்கிற வாசல் வழியாக வந்தால் உனக்கு மீட்பு உண்டு. இயேசு என்கிற வாசல் வழியாக உள்ளே பிரவேசித்து வருகின்ற நன்மைகள் உண்டு. இயேசு என்கிற வாசல் வழியாய் உள்ளே பிரவேசிப்பவர்களுக்கு அந்த நித்தியத்துக்கு செல்லக்கூடிய பாக்கியம் உண்டு. பிள்ளைகளே, எந்த வாசல்களை தெரிந்து கொள்ளுகிறீங்க? நேரத்தில் கொஞ்சம் யோசனை பண்ணிப்பாங்களா? பல வாசல்கள் இருக்கிறது. பல கெட்டு போறதுக்கு 1000 வாசல்கள் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஒரு மனிதன் நல்லவனாய் மாற வேண்டும், ஒரு மனிதன் மீட்பை பெற வேண்டும், ஒரு மனிதன் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும், ஒரு மனிதன் நித்தியமான பழுவடைஞ்சு வர வேண்டும் என்று சொன்னார். இயேசுவின் அந்த வாசல் வழியாய் வர முடியுமே தவிர வேற எந்த வழியாகவும் நான் என்ன செய்ய முடியாது.
நன்மைகளை பெற முடியாது. எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, இந்த நாளிலே ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்றார், இதை வாசப்படி இருந்து கதவை தட்டுகிறேன். கதவை திறந்தா நான் உனக்குள்ள பிரவேசிப்பேன், உன்னோடு தங்குவேன், உன்னோடு போஜனம் பண்ணுவேன், நீ என்னோடு போஜனம் பண்ண முடியும். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே கூட இயேசுவின் மூலமாய் ரட்சிப்பை பெற்றுக் கொள்வோம். இயேசு என்கிற வாசல் மூலமாய் பாதுகாப்பை பெற்றுக் கொள்வோம். இயேசு என்கிற வாசல் மூலமாய் அழிவிலிருந்து நாம் காப்பாற்றப்படுவோம். ஸ்தோத்திரம். இயேசு என்கிற வாசல் மூலமாய் பஞ்ச காலத்திலும் ஆண்டவர் நம்மை போஷித்து காப்பாற்றுவதற்கு அவருக்குள்ளாக நாம் பிரவேசிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். ஜெபிப்போம். உங்கள் பரிசுத்தமுள்ள தகப்பனே, நல்ல மனமகிழ்ச்சி நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நாங்கள் நிற்பது நிர்மலமாக திருப்பி சுத்த கிருபை. ஆண்டவரே, இந்த கிருபையை நாளை இருக்கிறதுனால இந்த நாளில இந்த வார்த்தையை கேட்பதற்கு எங்களுக்கு அனுகிரகம் பாராட்டுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீ சொல்லி இருக்கிற எங்களுக்கு நானே வழி என்று சொன்னீங்கப்பா, நானே நல்ல மேய்ப்பன் என்று சொன்னீங்க, நானே உலகத்துக்கு ஒளியாயிருக்கிறேன் என்று சொன்னீங்கப்பா. ஆண்டவரே தகப்பனே, நாளை கேட்ட வார்த்தையின்படி ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, நானே வாசல், என் வழியாய் ஒரு பிரவேசித்தால் ரட்சிக்கப்படுவான்னு சொன்னீங்கப்பா. ஆண்டவரே, அநேகர் ஆண்டவரே ரட்சிக்கப்படுவதற்கு, மீட்பை பெறுவதற்கு, பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெறுவதற்கு, ஆண்டவர் நித்தியமான வாழ்க்கையை பெற்றுக் கொள்வதற்கு ஏதோ வாசலை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீர் ஆண்டவர் தகப்பனே, என்னிடத்தில் வருகிற ஒருவனையும் புறமே தள்ளுவதில் என்று வாக்கு பண்ணி இருக்கிறீங்கப்பா. இருக்காரும் குறித்தவராய் ஆண்டவரே நம்ம ஜனங்களை ஆண்டவரை எதிர்பார்த்து காத்துக் கொண்டிருப்பவராய் இருக்கிறீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாளிலே கூட ஆண்டவரே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஆண்டவரே தகப்பனே, இயேசு என்கிறதான வாசல் வழியாய் உட்பிரவேசிக்க உதவி செய்யும். ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே தகப்பனே ரட்சிப்பின் அனுபவத்தை தருவீராக, அழிவிலிருந்து ஆண்டவரை ஒரு பாதுகாப்பை தருவீராக. பஞ்ச காலத்தில் நீ போஷித்து காப்பாற்றுகிற தேவன் அல்லவா, அப்படியாவது பிள்ளைகளை நீ போஷித்து காப்பாற்றி ஆண்டவரை தொடர்ந்து ஆண்டவரை உமக்குள் நிலைத்திருக்க, உமக்குள் பலன் கொள்ள, உமக்குள் வளரவும் ஆண்டவரே உங்கள் நித்தியமான ராஜ்யத்துக்கு ஆண்டவரை தகப்பனே ஆயத்தம் உள்ள பிள்ளைகளாய் ஆண்டவரை உங்கள் பிள்ளைகள் மாறவும் ஆண்டவரே கர்த்தர் கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறேன். இதை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே நாளிலே ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு மெய்யான விடுதலை உண்டாகட்டும். குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவின்னு சொன்ன வேத வசனத்தின்படி இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஒரு முழுமையான விடுதலை, ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, திறக்கப்படாத வழிகள் திறக்கட்டும். ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவராகிய தேவன் நாம் பிள்ளைகளுக்கு நேராய் நன்மையின் கதவுகள், ஆசீர்வாதத்தின் கதவுகள், ஆண்டவரே விடுதலையின் கதவுகள் திறக்கப்படுவதாக திறக்கப்படட்டும். ஆண்டவரே, நன்மையின் கருணையும் தொடரும் என்று சொன்ன தெய்வம் ஆண்டவரே, பிள்ளையுடைய வாழ்க்கையிலே நன்மைகளும் கிருபைகளும் ஆசீர்வாதங்களும் பாதுகாப்பு பலனும் பெருகும்படியாக ஜெபிக்கிறையா. தொடர்ந்து நடத்துவீராக, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே.